இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தர்மலிங்கம் இருக்கார்ல, அவர் வந்து அந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறதுக்காக பயங்கரமாக ஒரு பிளான் போட்டால், அங்கே பார்த்துட்டு அவங்க இன்றைக்கே வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடுமே வந்து ஐயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் மாப்பிள்ள, உன் மாமனார் எதுவும் கொலைப்படி பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பாக தான் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கிட்டிருந்து வந்து ஆண்டாள் வந்து கையில் ஒரு லெட்டரோடு வராங்க. ஏய் பாத்தியா, உன் பொண்டாட்டி வந்து நீ எடுத்து கொடுத்த சேலையை கட்டிட்டு வராங்க. கண்டிப்பாக வந்து உன் மனசு மாறிடுச்சுன்னு தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு லெட்டரை வந்து அழகரோட கையில் வந்து ஆண்டாள் வந்து கொடுக்காங்க. பாத்தியா, இப்போ உனக்கு சந்தோஷமா, எங்கள் அப்பா இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லெட்டரை வந்து கொடுக்காங்க. ஏய் என்னடி லெட்ரு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து கேட்ட உடனேயும், இந்த லெட்டரை நீ எல்லோரும் முன்னாடி படித்தாலும் பரவாயில்ல, நீயே படித்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, முதல்ல படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க. உடனே ஆதி வந்து வாங்கிட்டு குடும்பப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி படிக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டோம்னா, சாரிம்மா ஆண்டாள், நான் வந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உன்ட்ட சொல்லாமல் தான் போயிருக்கணும். இருந்தாலும் வந்து எங்கள் அம்மாவுக்கு மேலே நான் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உன்ட்ட சொல்லிட்டு வரேன். தயவுசெய்து வந்து என்னை மன்னிச்சிடு. எனக்கு வந்து அங்கே இருக்கிறதே பிடிக்கலை. அவங்க 2 பேரும் வந்து என் மேலே பழி போட்டுட்டு என்னைய வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்காங்க. அதனால தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்துட்டேன். இப்போதைக்கு வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன். இனி கொஞ்ச நாள் கழித்து இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். சப்போஸ் வந்து ஏதாவது ஆற்றுலையோ மேட்லேயோ வந்து ஏதாவது ஒரு அனாதை பணம் இருக்குதுன்னு சொன்னால் போய் பாருங்கள், அது நானாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த லெட்டரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. ஏய் பாத்தியாடி, நான் அப்பயே சொன்னேன்ல, உங்கள் அப்பா வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது செய்வான்னு சொல்லிட்டு பண்ணிட்டானா, கரெக்டாக வந்து இதை பண்ணிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, எங்கள் அப்பா வந்து எந்த நிலமையில் இருக்காரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ தெரியாமல் வந்து நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் எல்லாத்துக்கான நீ தான்டா, நீயும் இவரும் சேர்ந்து தான் எங்கள் அப்பாவையும் இந்த நிலைமைக்கு உண்டாக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ஆண்டாள், கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா இதை இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், பொண்டாட்டியவே வந்து கொல்ல பார்த்தவர், உங்களுக்கு என்ன, நீங்கள் எதனாலும் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனால் எனக்கு தானே அப்பா வேணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அந்த இடத்துல வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பவித்ரா வந்து இல்லை மாமா, இல்லைண்ணே, எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாண்ணே, நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க, எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேறு வந்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து நிச்சயதார்த்தம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி, இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்டுறது தான் கரெக்டாக இருக்கும். எங்கள் அப்பா வந்து அந்த நிலைமையில் இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆசை, இந்த நிச்சயதார்த்தம் வந்து நடக்கக்கூடாது, அதான் அவரோட ஒரே ஆசை, அவர் ஆசையை நிறைவேறட்டும், எனக்கு இந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா சீனை கட் பண்ணிவிட்டு அங்கிட்டு பார்த்தா நம்ம தர்மலிங்கத்தை வந்து காட்டுறாங்க. அவர் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. அங்கனக்குள்ளே வந்து சரக்கை போட்டுட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு பாட்டை போட்டுட்டு ஆடுன்னு ஆடிட்டு கிடக்காரு. பக்கத்தில் 2 ரவுடி வேறு இருக்காங்க. அண்ணே என்னண்ணே இப்படி ஆடிக்கிட்டு இருக்க, என்னண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, டேய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா, நான் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணி விட்டு போயிட்டேன். இந்நேரம் வந்து எங்கள் வீட்டிலே நிச்சயதார்த்தம் வந்து நிப்பாட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னண்ணே சொல்கிற, அது உங்கள் வீடுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. டேய் எந்த வீடாக இருந்தா என்ன, எனக்கு எதிரியாக இருந்தா அது யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தர்மலிங்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. டக்குன்னு வந்து தர்மலிங்கம் வந்து ஆதிக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆதி வந்து அந்த இடத்துல வந்து ஃபோன் எடுக்காரு. ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னடி மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன்னால் இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, ஒழுங்காக அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். நான் வந்து உன்னையத்தான் எதாவது பண்ணி விட்டுறான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் தான் சரியாக வரும். அதை விட உங்கள் மேலே வந்து வெறுப்பை உண்டாக்குறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி, என் பக்கத்துலேயே மாப்பிள்ளை இருப்பானே, அவன்கிட்ட பேசணும், ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்பீக்கரில் போட்டோன்னே, என்ன வெட்டி பையலே, என்ன சவடாலாம் விட்டுக்கிட்டு இருந்த, நீ நேற்று என் பொண்டாட்டிக்கிட்ட போய் கெஞ்சினியே, அப்போயே இந்த முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவு எடுத்தால் தான் சரியாக வரும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யோ நீ எல்லாம் மனுஷனாயா, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே வந்து நிச்சயதார்த்தத்தையே நிப்பாட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் மாப்பிள்ளை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, நிச்சயதார்த்தம் தான் நிப்பாட்டிட்டேன், அதை வீடியோ காலில் போட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வீடியோ கால் 2 பேரும் பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அவருக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுது. பார்த்தா எல்லாமே விசேஷமாக சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது நிச்சயதார்த்தம். அதை பார்த்தோன்னே தர்மலிங்கத்துக்கு வந்து ஷாக் ஆயிடுது. டேய் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. யோ மாப்பிள்ளை, நேற்று நீ சொன்னையில் நிச்சயதார்த்தம் நிப்பாட்டிடுவேன்ஸு, நீ சொன்ன மாதிரியே நிச்சயதார்த்தம் வந்து நின்று போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே ஃப்ளாஷ்பேக் வந்து போட்டு காட்டுறாங்க. நம்ம பவித்ரா வந்து சொல்கிறாங்கல்ல, கடைசியாக சொல்லி முடிச்சிருப்பாங்கள்ல,
எங்கள் அப்பா விருப்பப்பட்ட மாதிரியே வந்து எனக்கு நிச்சயதார்த்தத்தை நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. அதுக்கடுத்து பார்த்தா அவங்க ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. எனக்கு நிச்சயதார்த்தம் வேணாம், உடனடியாக வந்து எனக்கு வந்து இது பண்ணிடுங்க, கல்யாணத்தை முடிச்சு வச்சுருங்க இன்றைக்கேவும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே லட்சுமி வந்து ஷாக் ஆகிடுவாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, என்னம்மா இன்றைக்கி நல்ல நாள் தானே, பிறகு என்ன உடனே வந்து நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிவிட்டு கல்யாணத்தை பண்ணிடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்றைக்கு வந்து அப்பா ஏதாவது பண்ணி எங்கள் 2 பேர்த்த வந்து பிரிச்சுருவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆல்ரெடி வந்து அக்காவும் மாமாவும் வாழ்க்கையில் ரொம்ப பூந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி என் வாழ்க்கையிலையும் விளையாடிடுவார். நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஆகாஷ் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொடனேயுமே தர்மலிங்கத்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன பண்ணுறேனே தெரில, என்னடா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, யோ மாப்பிள்ளை நீ ஒரு பிளான் போட்டா நான் ஒரு பிளான் போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு தர்மலிங்கம், இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக அடித்து தான் நீ பார்த்துருப்ப, தனித்தனியாக அடித்தாலே உன்னால் தாங்க முடியாது, இனிமேல் 2 பேருமே சேர்ந்து அடிக்க போகிறோம், பாரு என்ன ஆக போகிறேன்னு பாரு அப்படி சொல்லிட்டு அவர் மாசாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க.